ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசை தொடை பேசும் ரோஹிணி மனோஜ் கிட்ட வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்றாங்க. ஒன்றுத்துக்குமே நீ மேலே வரணும்னு நினைக்க மாட்டேல. என்ன ரோஹிணி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, பின்ன வேற எப்படி சொல்லுவாங்கன்றாங்க. உன் அப்பா கிட்ட பணம் கேளு, சரியா போகிட்டோன்றாங்க. போதும் நிப்பாட்டு, என் அப்பா கிட்ட பணம் கேளுட்டு இப்படி என்ன உசுரை எடுத்துட்டு இருக்கன்றாங்க. இங்க பாரு மனோஜ், என் அப்பா கிட்ட மட்டும் பணம் எங்க இருக்கு சொல்லு, நீ கேட்கும் போதெல்லாம் அவர் கொடுத்துட்டு இருப்பாரா அப்படின்றத சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுறாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கன்றாங்க. என் அப்பா என்ன பார்த்தா மரத்துல காய்க்க வச்சுட்டு இருக்காரு, அப்படிலாம் அவர் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி சரி ரோகிணி, ஏன் இப்படி கோவப்படுற, கோவப்பட வைக்கிற நீதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுவே லாஸ்டா இருக்கட்டும், மறுபடியும் வந்து ஏதாச்சும் தேவையில்லாத பேசிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு செம்ம கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி சரி ஓகே சாரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரோகிணி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. சரி விடு, எதுவும் தெரியாத பேசிட்டுவாங்க. அப்புறமா வந்து மீனாவை அப்பப்போ டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து கடைக்கு போகிறாங்க. பூ வந்து எல்லாருக்கும் வந்து சொல்கிறதுக்காக இது மாதிரி நான் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து டொனேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் போகவும் மீனா வராங்க. காரை நிப்பாட்டினுவாங்க. உள்ளே போயிட்டு மீனா பேசிட்டு, சார் இது மாதிரி நான் எல்லாத்துக்குமே வந்து பூ வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களும் சொல்லிட்டு வெளியே வராங்க. என்னடி நான் போகிற எல்லா இடத்துக்குமே நீ வந்துட்டு இருக்கியா, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நானா போனா போட்டுன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கா அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, நான் எதுவும் ஓவராக பண்ணல சரியா, என் வேலையை நான் செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். அதை நீங்கள் தப்பாக எடுத்துட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. உடனே இந்த இடத்துல எங்கப்பா நான் போகிற இடத்துக்கு நீ வரக்கூடாது, நான் வருவேன், என் வேலையை நான் செய்வேன் அப்படின்ட்டு அந்த பொம்பளை கிட்ட மீனை செம்ம கிட்ட பேசிட்டு போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல இவ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு வந்துட்டாரா, இவளை எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்புறமா முத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஏதாச்சும் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அவங்களும் சூப்பராக ஒரு பிளான் யோசிச்சு வச்சிருக்காங்க. அந்த பிளானை மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட பிறகு மீனா இருந்துட்டு நல்ல ஒரு எண்ணம் தாங்க, இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வித்தியா வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து குறுக்கள் வந்துடுறாங்க. என்ன உனக்கு கண்ணு தெரியாதா, இப்படி தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அதாவது மீனா பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்களே ஒரு பாய், அவங்க தான் வந்து இப்போ வித்தியா பின்னாடி சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகல, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ சின்ன சின்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வித்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வித்யா அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து வித்யாவும் கிளம்பி போயிடுவாங்க. அப்புறமா ரோகிணி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து இங்கே பாரு, உங்க அப்பா கிட்ட பணம் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தேவையில்லாத மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி ஒவ்வொரு முறையும் என்ன ஒவ்வொரு முறையும் இல்லை, ஒவ்வொரு முறையும் கேட்டுட்டு அப்பா வந்து வருத்தப்பட்டு இருக்காரு இல்லைன்றாங்க. இங்க பார், வருத்தப்பட்டா அதுக்கு யார் என்ன பண்ணலான்றாங்க. நான் சொன்ன மாதிரி பணத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், பாத்தியா இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கிட்டீங்க, ஆரம்பத்துல இருந்து சொன்ன என் பேச்சை கொஞ்சமாச்சு கேட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் முத்து இருந்துட்டு, அப்பா இங்க பாருங்கப்பா, அப்படியே அந்த பணத்தை வாங்கிட்டு போனவன் வந்தாலுமே வந்து கண்டிப்பா வந்து அவன் விடக்கூடாது. ஆமாமா, படத்தை வாங்கிட்டு போனோம், படத்தை கொடுத்தா சரி, நீ இது மாதிரி பண்ண மாட்டியடான்றாங்க. டேய், நான்லாம் உன்ன மாதிரி முட்டாள் மாதிரி ஏமாந்து போக மாட்டேன் சரியான்றாங்க. நான் ஏன்டா ஏமாந்து போக போறேன் அப்படின்றாலும் சொல்லி அவங்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.